வணக்கம் அஞ்சனா ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்களுடைய மியூசிக் ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்திருக்கோம். ஒரு ஸ்டுடியோ டூர் தான், நீங்கள் ஃபுல்லாமே பார்ப்பீங்க. பக்ஷிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சேன். அதில் ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். 𝗙𝗚𝗀 ஒரு ஆல்பம் பண்ணார். வெரி பியூட்டிஃபுல் மூவி. இட்ஸ் அபவுட் அ உமன் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப் அண்ட் டிஸ்கவரிங் ஹர் ஃப்ரீடம். இன்னைக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நிலைமை வந்து ஹஸ் பின் குவைட் பேட். ரிலீஸ் பண்ண முடியாமல் நினைக்கிறேன்னா ஏன் இப்போது ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க? பொதுவாக அவங்களுடைய க்ரோத்துக்கு ஏற்ற டைம் கொடுக்க முடியாமல் போகிற சூழ்நிலையில் நிறைய விமன் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்மளை வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுப்பேன். சொல்லுங்கள், இந்த பிக் பற்றியே சொல்லிடுங்க. எங்கே நடந்தது, எப்போ நடந்தது? ஐ திங்க் ஒரு 1 year பேக் ரஃப்லி சார் எடுத்த பிக்சர் இது. ஆக்சுவலி சார் எடுத்த செல்ஃபி. நான் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு பாட்டில் நம்ம கேட்குற காம்போசிஷன் இருக்கு இல்லையா, வோக்கலிஸ்ட் என்ன பாடுறாங்களோ அதை தாண்டி பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி அந்த பாட்டோட அமைப்பு வந்து எங்கே ரைஸ் ஆகுது, எங்கே ஃபால் ஆகுது, இந்த அமைப்பை வந்து பண்ணுறவங்க மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, இப்போது ரஹ்மான் சார் கூட மீட்டிங் பிக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணோம். ராஜா சார் கூட வந்து எப்படி ஒர்க் ராஜா பண்ணியிருக்கீங்க? சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஒரு கோரஸ் சிங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பாடியிருக்கேன். அண்டு பிக்சர் எதுவுமே அவரோட எடுத்ததில்லை. பயமா? அப்படின்லாம் இல்லை. ஷாத்_அலி அப்படிங்கிற ஒரு டைரக்டர், அவரோட இப்போ நான் ஒரு பாலிவுட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து ஹி ஒர்க்ஸ் வெரி க்ளோஸ்லி வித் மணிரத்னம். அவர் வந்து கேட்டப்போ இந்த ஆல்பம் மும்பையில் அவருக்கு ப்ளே பண்ணேன். when I met him. இப்படி தான் ரஹ்மான் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் வித் a very நியூ சவுண்ட். அதான் சொல்ல வந்தேன், ஏன்னா அவரே புதுமையான சவுண்டு கொண்டு வந்து உள்ள வந்தார். கரெக்ட். நீங்களும் அதே. எனக்கு அது ஒரு பெரிய, இட் வாஸ் a பிக் காம்ப்ளிமெண்ட் அண்ட் வெரி. வாழ்த்துக்கள். பாலிவுட்ல படம் பண்ண போறீங்க. 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். எப்படிங்க இப்போ கோலிவுட் டு பாலிவுட் அது 2 படம்? மாயக்கூத்துக்கு முன்னாடி சைன் பண்ணல. திஸ் ஹேப்பன்ட் ஒரு 1 year பேக். ஹான்ஸ் ஜிம்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியூன், கிளாடியேட்டர் இதுக்கெல்லாம் மியூசிக் போட்டார். ஸோ அவரோட பெர்ஃபார்ம் பண்ணுற சோலோவிஸ்ட் எல்லாரோட ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் தட் கான்சர்ட். ஐ வாஸ் பெருமையாக இருக்கு உங்க கூட உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் கிட்டார் எப்படி சவுண்ட் ஆகும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் லேயராக வந்து பில்ட் பண்ணுவோம். இப்போது இது வந்து பியானோட லேயர். ஸோ இது எல்லாமே இப்போ நான் நைலான் கிட்டார் அண்ட் அதுவும் சேர்ந்து போடும்போது எப்படி இருக்கு. This is the vocals. This is all the rhythm. ஓகே, இது மொத்தமாக பண்ணுறது தான். So this is how we build a track. வணக்கம் அஞ்சனா ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்களுடைய மியூசிக் ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்திருக்கோம். ஒரு ஸ்டுடியோ டூர் தான், நீங்கள் ஃபுல்லாமே பார்ப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம சிஸ்டம்லேருந்து போவோம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த செட்டப் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் வச்சுருக்கிறது ஒரு மேக் சிஸ்டம். மேக் ஓஎஸில் தான் ரன் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். அதில் யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் யூஸ் பண்ணுற ஆடியோ மானிட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இஸ் வெரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். ஸோ வி ஹாவ் ஃபோக்கல் 𝗙𝗵50s and then I have an Audient sound card. I have a golden age vintage preamp. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து விண்டேஜ் கலர் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வார்ம்த் அதில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரீஆம்ப் வழியாக எடுக்கலாம். அண்ட் ஐ ஹாவ் அ மிடி கீபோர்ட். ஸோ இப்போ கம்போஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கீபோர்டில் எதாவது வாசிக்கணும் அப்படின்னா இதில் வாசிச்சுட்டே தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹாவ் அ மைக் ஸ்டாண்ட் ஹியர். ஸோ யூஸ்வலி ஐ கனெக்ட் மை SM58 அப்படிங்கிற ஒரு மைக் இருக்குது, விச் இஸ் லைக் அ ஹேண்ட் ஹெல்ட் மைக்.
அதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் அப்படி பாடிட்டே வாசிச்சுட்டே ஐ கேன் ஜஸ்ட் ரெக்கார்ட் திஸ் இஸ் ஹவு அ செஷன் லுக்ஸ். ஸோ திஸ் இஸ் மாயக்கூத்தோட ஒரு பாட்டோட செஷன் சைந்தவி மேம் பாடினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாயக்கூத்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்க. இருக்கேன் ஆக்சுவலாக, பட் மியூசிக் டைரக்டராக இப்போ தான் ஒஃபிஷியலாக டெபியூ ஆயிருக்கேன் தமிழ் சினிமாவில். ஓகே, ஏன் முன்னாடி என்ன ஆச்சு, படம் பண்ணியிருந்தீங்களா, ஏன் வரல? என்ன 2018 பக்ஷிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சேன். அதில் ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். 𝗙𝗀𝗀𝗍𝗀 ஆல்பம் பண்ணார். அண்ட் என்ன ஆச்சுன்னா அந்த படம் 𝗙க்ஷ்மி_பிரியா சந்திரமௌலி நடித்து ஜெகதீஷன் சுப்பு டைரக்ட் பண்ண ஒரு படம். வெரி பியூட்டிஃபுல் மூவி. இட்ஸ் அபவுட் அ உமன் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப் அண்ட் டிஸ்கவரிங் ஹர் ஃப்ரீடம். ஓகே, ரொம்ப அழகான ஒரு படம். அதோட ஆல்பம் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நிலைமை வந்து ஹஸ் பின் குவைட் பேட். ரிலீஸ் பண்ண முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போலாம். ஆமாம், மாயக்கூத்தே ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஷெல்ஃப் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். அதனால வெளி வரல. பட் ஐ அம் ஹாப்பி தட் மாயக்கூத்து கேம் அவுட். ஆமாம், நாங்கள் நிறைய ஆல்பம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. தேங்க்யூ. படமும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் நம்ம கேட்டோம், தனியாக தெரியுது. உங்களுக்கு ஷோர், கண்டிப்பாக நல்லா இருந்தது. அதான் சொன்னேன் வெல்கம் டு தமிழ் சினிமா அப்படின்ட்டு. தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கணும். எனக்கு என்னன்னா, ஏன் இப்போது ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஒரு டைம் வந்து ஒரு ஃபேன்கேர்ள் வந்து இளையராஜா சார்ட்ட கேட்டாங்க, சார் ஏன் சார் ஃபீமேல் மியூசிஷியன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து வாசிங்களேன் அப்படின்னாங்க. அது கம்மியாக இருக்காங்க தானே, அது ஏன்? பல காரணங்கள் இருக்குது இதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, டைம் வைஸ் விமன் ஆர் டைம் புவர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். டைம் புவர்னா வந்து பொதுவாக அவங்களுடைய க்ரோத்துக்கு ஏற்ற டைம் கொடுக்க முடியாமல் போகிற சூழ்நிலையில் நிறைய விமன் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டர் விமனாக இருக்கட்டும், இல்லை யங்கர் விமனாகவும் இருக்கட்டும். சின்ன வயசுலேருந்தே சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்மளை வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுப்பேன். அவங்களோட நெட்ஒர்க்ஸை லிமிட் பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்குமே நிறைய ஃப்ரீடம் வேணும், அதையுமே அடக்கிடுறாங்க. ஸோ அடக்கி 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 சின்ன சின்னதாக அடக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய விளைவாக வந்து இந்த மாதிரி இட் இஸ் கம்மிங் டு. அதனால ஐ திங்க் விமன் ஆர் நாட் ஏபிள் டு டூ மியூசிக். ரெண்டாவது வந்து எக்ஸ்போஜர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஹோன் தேர் கிராஃப்ட். அதாவது இப்போ ஒரு ஸ்டுடியோ அமைச்சு ஒரு படத்துக்கு இசையமைக்கணும்னா அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை. யூ ஷுட் நோ ரெக்கார்டிங் நாலேஜ், எப்படி சவுண்ட் இன்ஜினியரிங் தெரியணும், காம்போசிஷன் தெரியணும், ஆர்டிஸ்டோட எப்படி ஒர்க் பண்ணணும் தெரியணும். இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம். One is going to an institution and learning, but another is learning on ground. நீங்கள் எப்படி? நிறைய நான் வந்து செல்ஃப் டாட் தான். ஓகே, வோக்கல் மியூசிக் படித்தேன், பாடுறது. நான் பேசிக்லி ஐம் அ சிங்கர். ஸோ ஆப்ரா மியூசிக், கர்நாடிக் மியூசிக் இது எல்லாமே படிச்சுட்டு தான் வரேன் சின்ன வயசுலேருந்து. பட் சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் ப்ரொடக்ஷன் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நானாக வந்து நோண்டி கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதான் எனக்கு அந்த டைம் இருந்ததுனால ஃபேமிலியிலேருந்து தெர் இஸ் நோ ப்ரெஷர் ஆஃப் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை தெர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூர் அ உமன் அண்ட் யூ ஹாவ் டு பி லைக் திஸ் அப்படின்ட்டு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால நிறைய என்னால் சாதிக்க முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. அது ஐ திங்க் மோர் பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் ரியலைசிங் அண்ட் தே ஷுட் கிவ் தேர் சில்ட்ரன் தட், தென் வி வில் டெஃபினெட்லி see more women music composers. ஓகே, சூப்பர். ஒரு நல்ல விளக்கம் இது. ஏன்னா இந்த ரசிகா சாங் சிந்துரி பாடியிருந்தாங்க, அது வந்து ஒரு ட்ராக் வந்து நீங்கள் பாடியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பாடுற மாதிரி இருந்துச்சுன்னு கூட சொல்லியிருந்தீங்க. அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்கும் ட்ராக் நான் தான் பாடினேன், ஏன்னா நான் தான் கம்போஸ் பண்ணேன். பட் சிந்துரி வந்து நான் வெரி கான்ஷியஸ்லி தான் ஐ மேட் தட் சாய்ஸ். ஏன்னா சிந்துரி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ சிங்கர், ஆஸ் அ கலீக். அண்ட் அவங்களோட வாய்ஸை நான் நிறைய விதங்களாக கேட்டிருக்கேன். ஐ ஃபீல் ஷீ இஸ் யூஸ்ட் இன் அ வெரி ஸ்டீரியோடிபிக்கல் வே இந்த இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு எப்போவுமே சில ஃபோக்கி சாங்ஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்க வாய்ஸை வேறு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பாட்டுகள் அவ்வளோவா வரதில்லைன்னு என்னுடைய ஒப்பீனியன். அண்டு இந்த படத்தில் ஐ ஃபெல்ட் லைக் ஷீ வில் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு திஸ் சாங். இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் இஃப் ஷீ சிங்ஸ் இட். ஒரு மாதிரி ஒரு விண்டேஜ் டச் அவங்கள கொடுத்து நான் பாட சொன்னேன், அதெல்லாம் அழகாக பண்ணாங்க. அண்ட் அவங்க ஷீ இஸ் வெரி குட் வித் ட்ராமடைசிங் வித் ஹர் வாய்ஸ்.
இப்போ அந்த ரசிகாரால ஒரு சின்ன ஒரு நகைச்சுவைத்தனமும் இருக்குது, ஒரு கேலியோட பாடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த அந்த ரைட்டர் வந்து அவரோட 2 படைச்ச கேரக்டர்ஸ் வந்து உயிருக்கு வந்து தே ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். அவர் அதை உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காரு. இதுதான் வந்து செட்டிங் ஆஃப் த சாங். அப்படின்றப்போ அதில் ஒரு அகம்பாவம் இருக்கணும், அதில் ஒரு சின்ன நகைச்சுவைத்தனம் இருக்கணும். இது எல்லாமே அவங்க அவ்வளோ அழகாக இதெல்லாம் நாங்கள் ஆமாம் பேசி வி டிட் இட் டியூரிங் த செஷன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியேட் பண்ணி பண்ணோம். ஓகே, இப்போ அது கேட்கும்போது மாயக்கூத்தில் வந்து பாடல்களே இல்லை அப்படின்னு வந்த ஸ்கிரிப்டில் வந்து 5 பாடல்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்படி அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பண்ண விஷயமா இல்லை அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுச்சா? ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணிச்சு. ஸ்கிரிப்டாக இல்லாமல் நான் ஆக்சுவலி இந்த படத்தை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டு தான் கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த டைமில் ரியலைஸ் பண்ணலை இதுக்கு பாட்டு தேவை அப்படின்னு. பட் இதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து நிறைய இடங்கள் படத்தில் பாட்டு வைக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. ஜஸ்ட் டு மூவ் த நரேட்டிவ் இன் அ சர்டன் பேஸ் இன் அ சர்டன் வே. நிறைய இடத்துல இப்போது அந்த பாட்டு வந்ததுனால அதோட பெர்செப்ஷனே மாறிப்போச்சு. அண்ட் கரெக்டான இடத்துல எங்கெங்கே எலிவேஷன் தேவைப்படுதோ மியூசிக் வாஸ் ஏபிள் டு எலிவேட் இட். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறைய சைலன்சஸ் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆஃப் செட் கரெக்டாக இருந்தது. அண்ட் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா மாயக்கூத்துங்கிற அந்த டைட்டில் ட்ராக் வச்சு தான் வி வாண்டட் டு only that song I initially wanted to have. ஏன்னா அந்த ரைட்டர் வந்து ரொம்ப ஒரு இமோஷனலி வல்னரபிள் ஸ்டேட்டாக இருக்கார் அந்த படத்தில். அப்போது வர பாட்டு அது. ஸோ அவரோட மைண்ட் ஸ்டேட் எப்படி, அந்த படத்தில் நடக்கிற அந்த மேஜிக் சரியலிசம் இது எல்லாமே கொண்டு வர மாதிரி ஒரு பாட்டாக இருக்கலாம். அண்ட் அதுக்கு அனிமேஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் வாஸ் மை ஐடியா. ஸோ என்னோட ஒரு வெரி டேலண்டட் ஃப்ரெண்ட் அதித்தி ஹரிகுமார், ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் அனிமேட்டர், அவங்க தான் அதுக்கு அனிமேஷன் வீடியோவும் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ரசிகாராரா பார்த்தீங்கன்னா ரசிக்கும் சீமானே வச்சுருந்தாங்க முதல்ல. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கண்டெம்பரரி ஆமாம் படத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு ஹார்ட்லி ஒரு 30 செகண்ட் பிட்டு மாதிரி இருந்தது. பட் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் ஒன்று. ஸோ நிறைய செலவு பண்ணணும். ரெண்டாவது ஒரு கண்டெம்பரரி ட்ரிபியூட் மாதிரி நம்ம பண்ணலாமே, புதுமையாக ஒன்று. லிரிக்ஸ் வரதானே, அது சேம் லிரிக்ஸ் எல்லாமே வேறு. அண்ட் ஜஸ்ட் அந்த டியூன் மட்டும் ரொம்ப மியூசிக்கை உன்னிப்பாக கவனித்து மியூசிக்கலாக இருக்கிறவங்களால வந்து கவனிக்க முடியும். தட் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அங்கங்கே. அப்போது அந்த அந்த ஒரு சாயல் இருக்கணும். அப்போ தான் வந்து இது கேட்கும்போது ஓகே ரசிக்கும் சீமானேக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். வாய்ஸுமே சிமிலராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே பாடினவங்களும் இங்கே சிந்தூரி அவங்களுடைய வாய்ஸும் கரெக்ட். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணோம். தேங்க்யூ ஃபார் நோட்டிசிங். லைட்டாக தெரியும். நான் இங்கே ஒரு விஷயம் பார்த்துட்டேன், வந்து நீங்களே காமிச்சிருங்க. சொல்லுங்க. இந்த வால்பேப்பர் பார்த்தேன். வால்பேப்பர் வந்து என்னுடைய பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் மியூசிக். சொல்லுங்க, இந்த பிக் பத்தியே சொல்லிருங்க. எங்க நடந்தது, எப்ப நடந்தது? ஐ திங்க் ஒரு 1 year பேக் ரஃப்லி சார் எடுத்த பிக்சர் இது. ஆக்சுவலி சார் எடுத்த செல்ஃபி. நான் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு பாட்டில் நம்ம கேட்குற காம்போசிஷன் இருக்கு இல்லையா, வோக்கலிஸ்ட் என்ன பாடுறாங்களோ அதை தாண்டி பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி அந்த பாட்டோட அமைப்பு வந்து எங்கே ரைஸ் ஆகுது எங்கே ஃபால் ஆகுது, இந்த அமைப்பை வந்து பண்ணுறவங்க மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது வந்து அந்த கெப்பாசிட்டியில் நான் அவரோட கொலாபரேட் பண்ணேன் ஒரு ப்ராஜெக்டில். அம்ஜத் அலி கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சரோத் மேதாவி அவர். ஹீஸ் அ பத்ம விபூஷன் அவார்டி. ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ரா டெவலப் பண்ணியிருக்கேன். அண்ட் அவருடைய காம்போசிஷன்ஸை சார் வாண்டட் டு டேக் இட் அண்ட் கிரியேட் அன் ஆர்கெஸ்ட்ரல் ப்ரொடியூஸ்ட் ஆல்பம் அவுட் ஆஃப் இட். ஸோ வி ஒர்க் டுகெதர் ஆன் தட். ஐ collaborated with him as a music producer. அப்போ எடுத்தது இது அவரோட ஸ்டுடியோவில் எடுத்தது. சூப்பர். ஏஆர் அஞ்சனா அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, இது ஒரு வெரி precious moment. அவங்க சிஸ்டர் மாதிரி தான் இருக்கீங்க லைட்டா பார்க்க. ஐயோ அப்படியா? பாருங்க. தெரியல, நீங்க சொல்றீங்க. ஓகே. யாருமே இந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதில்லை. அவர் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாரா அந்த நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம்? நான் அந்த டைம் மாயக்கூத்து ஆல்பம் காமிச்சேன். ஏன்னா மாயக்கூத்து நான் முடிச்சு 2 வருஷம் மேல ஆச்சு. ஓகே. So when I met him, I showed him the album. He really liked the sound.
எல்லாருமே இது கேட்டவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா சவுண்ட் ரொம்ப புதுமையா இருக்கு, தமிழ் சினிமாவுக்கு திஸ் வில் பி வெரி நியூ. இன்ஃபேக்ட் ஷாத் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், அவரோட இப்போ நான் ஒரு பாலிவுட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஹி ஒர்க்ஸ் வெரி க்ளோஸ்லி வித் மணிரத்னம் அண்ட் இஸ் பின் இஸ் சீனியர் மோஸ்ட் லைக் அசிஸ்டன்ட்ஸ். அண்ட் அவர் வந்து கேட்டப்போ இந்த ஆல்பம் மும்பையில் அவருக்கு ப்ளே பண்ணேன் when I met him. இப்படி தான் ரஹ்மான் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் வித் a very new sound. அதான் சொல்ல வந்தேன், ஏன்னா அவரே புதுமையான சவுண்டு கொண்டு வந்து உள்ள வந்தார். கரெக்ட். நீங்களும் அதே எனக்கு அது ஒரு பெரிய இட் வாஸ் a பிக் காம்ப்ளிமெண்ட் அண்ட் a very big moral boost. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படத்தில் we don't expect much and do I love the story and I did my best in it. அது வந்து இவ்வளோ பெரிய it will have such repercussions அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. So that was a great moment for me. வாழ்த்துக்கள். பாலிவுட்ல படம் பண்ண போறீங்க. 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். எப்படிங்க இப்போ கோலிவுட் டு பாலிவுட் அது 2 படம்? நான் ஆக்சுவலி முன்னாடி சைன் லாங்குவேஜஸ்ல மாயக்கூத்துக்கு முன்னாடி சைன் பண்ணல. திஸ் ஹேப்பன்ட் ஒரு 1 year back I would have signed it. 1 year கூட இல்லை, 8 months இருக்கும். ஓகே. மாயக்கூத்து முடிச்சு ப்ராஜெக்ட் வச்சிட்டு இருக்கப்ப மாயக்கூத்து முடிஞ்சு ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் ஆன் மை அதர் திங்ஸ். நான் ஆக்சுவலி ஐ எம் ஆல்சோ அன் ஆப்ரா சிங்கர் அண்ட் கர்நாடிக் மியூசிஷியன் சொன்னேன் இல்லையா. ஸோ நிறைய லைவ் கான்சர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஐ டூ. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டராகவும் ஐ ஒர்க் அண்ட் ஐ ஆல்சோ பர்ஃபார்ம் ஆஸ் அ சோலோயிஸ்ட். ஸோ ஐ புட் டுகெதர் லைவ் ப்ரொடக்ஷன்ஸ் விச் வி பிளே வித் அன் ஆர்கெஸ்ட்ரா ஒரு அன் ஆன்சாம்பிள் ஆஃப் மியூசிஷியன்ஸ், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி லாஸ்ட் இயர் ஷார்ஜாவில் ஒரு கான்சர்ட் பண்ணேன். ஹான்ஸ் ஜிம்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியூன், கிளாடியேட்டர் இதுக்கெல்லாம் மியூசிக் போட்டவர். ஸோ அவரோட பெர்ஃபார்ம் பண்ணுற சோலோவிஸ்ட் எல்லாரோட ஐ வாஸ் a part of that concert. I was the music director கூட உட்கார்ந்து இன்டர்வியூ பண்றது. ஐயோ. So yeah, இந்த மாதிரி work I have been doing. This is predominantly my work actually, more than film music. ஹாலிவுட் போற ஐடியாவும் இருக்கா? இது ஒரு பக்கம். Of course. சூப்பருங்க. அடுத்து பாலிவுட் படம் பண்ணிட்டு அங்கே ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், ஹாலிவுட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பண்ணுறோம். இதுவே இந்த ஒன் ஆஃப் த பாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் ஐம் ஒர்க்கிங் ஆன் ஷெஃப்ஸ் டேபிள் அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இருக்குது. அதோட ப்ரொடியூசர் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் தட் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ஸோ இட்ஸ் கோயிங் அண்ட் another producer is Shivanand from Madras Talkies. So yeah, it's nice to work with people who are very well learned with sound and music, and என்னோட எக்ஸ்பர்டீஸ் புரிஞ்சு அவங்க அப்ரிஷியேட்டிவாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. ஓகே சூப்பர். நான் அப்படியே சர்ப்ரைஸில் தான் இருக்கேன் உண்மையிலேயே. பாலிவுட்டில் 2 படம், இப்போ ஹாலிவுட்டு. ஓகே, நம்ம இதில் பற்றி பார்ப்போம். எதில்? இந்த இது செஷன்லையா? எஸ். இட்ஸ் அ டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஓகே. ஸோ அது என்னென்னா வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி இருக்குது. லாஜிக் ப்ரோ, ஃப்ரூட்டி லூப்ஸ், ப்ரோ எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ். ஆமாம், அது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ். திஸ் இஸ் வாட் கம்போசர்ஸ் யூஸ் டு கிரியேட் தோஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் தட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்டு நைலான் கிட்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் கிட்டார் எப்படி சவுண்ட் ஆகும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் லேயராக வந்து பில்ட் பண்ணுவோம். இப்போது இது வந்து பியானோட லேயர். ஸோ இது எல்லாமே இப்போ நான் நைலான் கிட்டார் அண்ட் அதுவும் சேர்ந்து போடும்போது எப்படி இருக்கு? This is the vocals. This is all the rhythm. Okay. இது மொத்தமா பண்றது தான். So this is how we build a track. If you see, there are how many tracks here? Like 86. Yes. 86 layers are there behind the voice that you hear. Okay, இந்த லேயர்ஸ் போட்டா தான் ஒரு சாங் கிரியேட் ஆகுது. கரெக்ட். சூப்பர் மேம். இப்போ எப்படி இந்த ஒரு வேர்டு வச்செல்லாம் பிஜிஎம் பண்றாங்க அப்படிலாம் நாங்க கேள்விப்படுறோம். அந்த மாதிரிலாம் பண்றீங்களா? வேர்டு வச்சு பிஜிஎம்னா மீன்ஸ் இப்போ ஒரு தனனனனனா வாயில சொல்லிட்டு அது வந்து இன்புட் பண்ணி அதை பிஜிஎம்மா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிலாம். யா, சந்தோஷ் நாராயண் நிறைய பண்ணுவாரு. அவர் பண்றாரு, சாம்சியஸும் பண்ணிதான் சொன்னாரு. கரெக்ட். அது எப்படி பாசிபிள்? அது ஒவ்வொரு படத்துக்கு அதோடைய அந்த நீட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஐ திங்க் விக்ரம் வேதால அந்த ஸ்கோர் தான் நீங்க சொல்றீங்களா? தனனனா. ஸோ அந்த ஆக்சுவலி தனனா அப்படிங்கிறது தத்தகரம் அப்படின்னு சொல்லுவோம். லிரிக்ஸ் போடாத டைம்ல ஒரு பாட்டோட டியூன் கம்போஸ் பண்ணிட்டு தனனனான் தான் பாடி காட்டுவோம் லிரிசிஸ்ட் கிட்ட. ஸோ இப்போ மாயக்கூத்தோட டைட்டில் ட்ராக் கூட நான் 𝗄𝗶𝗏 தான் எழுதினார் அதுக்கு லிரிக்ஸ். அவருக்கு அனுப்பும்போது தத்தகரமாக தான் அனுப்புனேன். ஸோ ஹி வில் லிசன் டு இட், அந்த ரிதம் என்னன்னு புரிஞ்சு அவர் அதுக்கு லிரிக்ஸ் எழுதுவார்.
மேபி அவர் தன்னன்னு பாடிட்டு அதுவே நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏஐ மூலியமா ஏதாச்சும் சிங்கர்ஸ்க்கு பாதிப்பு அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு உண்மையா? ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்ட்டு? ஏஐ வந்து cannot replace anybody, but definitely any new technology will disrupt, and it is meant to disrupt any industry. The problem is that I think it is disrupting at a speed where humans are not able to catch up. ஸோ இப்போ நம்ம டெக் ஃபீல்டே பார்க்குறோம், டெய்லி வந்து இட் இஸ் ஸோ சேட் டு see 12,000 people are laid off of TCS, இந்த மாதிரி டெய்லி நியூஸ் வருது. அது ஏன் நடக்குதுன்னா நம்ம ஹியூமன்ஸால் ஒரு பேஸில் தான் வந்து படிக்க முடியும் ஒரு விஷயத்த. அண்ட் எல்லாருக்குமே சமுதாயத்தில் எல்லா எக்ஸ்போஜரும் கிடையாது. இப்போ சின்ன இடத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியும் இதை பற்றி, இல்லை எவ்வளோ காசு இருக்கும் டு கோ அண்ட் லேர்ன் சம்திங் நியூ அண்ட் டு குவிக்லி அப்ஸ்கில் தெம்செல்ஸ். அந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால there can be problems because of AI, definitely, but can it replace musicians altogether? I don't believe in that. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இல்ல. I feel we can use AI to boost our creativity. இப்போ பார்த்தீங்கன்னா செஷன் எல்லாம் வந்து க்ளீன் அப் பண்ணுறதுக்கு சில ஏஐஸ் இருக்கு. இந்த மாதிரி there are different AI tools that can make your job easier. சில mundane போரிங் டாஸ்க்ஸ், அட்மின் டாஸ்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏஐ கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா கிரியேட்டிவ்லி நம்மளை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வில் ஹாவ் மோர் மைண்ட் ஸ்பேஸ் டு டூ த யூஸ்ஃபுல் திங்ஸ் ரதர் தென் த போரிங் திங்ஸ். இப்போ அஞ்சனா அவங்கள வந்து எங்களுக்கு மியூசிக் டைரக்டராக தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சனா வந்து நமக்கு தெரியாது. ஓகே, எந்த மாதிரி பர்சனாலிட்டி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீன்ஸ் இதுலேயே வந்துட்டு மியூசிக்லேயே வந்துட்டீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்ட்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி? நான் பல ஃபீல்ட்ஸில் எப்போவுமே இருக்கிற ஒரு பர்சன் தான். என்றைக்குமே மியூசிக் ஹேஸ் நாட் டிஃபைன்ட் மீ ஃபுல்லி. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ டேக் யூ த்ரூ மை ஜர்னி. ஐ யூஸ் டு பி அ நேஷ்னல் லெவல் அத்லீட் when I was in school. ஸோ ட்ராக் ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன், த்ரோ பால் விளையாடுறது, இதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு டூ. ஐ யூஸ் டு ஆல்சோ பி அ ப்ரொஃபஷனல் டான்ஸர். ஃப்ளையர்ஸ் டான்ஸ் கம்பெனின்னு அடையாரில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருந்தது. வித் சதீஷ், இப்போ ஹீஸ் அ பிக் கொரியோகிராஃபர் இன் த இண்டஸ்ட்ரி. ரஜினி, ஃபயாஸ், மை சிஸ்டர் ஆல்சோ யூஸ் டு டான்ஸ், அனுஷா. ஸோ that was a part of my life for a while. நடிக்க ஆக்டிங் பண்றீங்களா? தியேட்டர் பண்ணியிருக்கேன் முன்னாடி, எல்லாமே தியேட்டர் எக்ஸ்போஜர் இருந்ததுங்க. அண்ட் எங்கள் அம்மா அண்ட் அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப லிபரல் பீப்புள். ஃபுல் ஃப்ரீடம், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், யூனோ இட்ஸ் யுவர் லைஃப், யூனோ த சாய்ஸஸ் ஆர் யோர்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ஆசைகள் இருக்கா? ஆமாம்மா, கண்டிப்பாக. ஆல்ரெடி ஐ எம் ரீடிங் அபவுட் ஃபிலிம் டிரெக்ஷன். இது வரைக்கும் நான் எதுவும் டிரெக்ட் பண்ணதில்லை. ஒரு அனிமேஷன் வீடியோ என்னோட ஒரு இண்டி சிங்கிளுக்கு பண்ணியிருக்கேன், தேடல் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது பார்த்துட்டு கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர், அவர் கேட்டார், என்ன அஞ்சனா பேசாமல் டிரெக்ஷன்லையும் இறங்கிற அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஐ ஹவ் பின் ரீடிங் அ லாட் அபவுட் ஃபிலிம் யூனோ மேக்கிங் அண்ட் ஆல். யூ கேன் see some books are there. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ரைட் ஆல்சோ. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ ஹவ் பின் ரைட்டிங். வேற என்ன பண்ணுவேன், டிஆருக்கு போடுவாங்கல்ல கதை, திரைக்கதை, இசை, அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஆல்வேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் பின் பார்ட் ஆஃப் மை லைஃப். நிட்டிங் பண்ணுவேன், பேக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு ப்ளே பேட்மிண்டன். ஓகே, வேற என்னென்ன இருக்கு வெளியிடுங்க. டர்ட்டில் வாக் அப்படிங்கிற ஒரு நேச்சர் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டியில் ஐ யூஸ் டு இன்வால்வ். ஆமாம், எஸ் பார்த்தோம். வர வழியே ஃபுல்லாமே இந்த செடிகள் இருந்துச்சு. உள்ள ஸ்டுடியோக்குள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. ஆமாம், ஜஸ்ட் ஒரு அழகுக்காக இல்லைல்ல? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஐ திங்க் plants add so much of peace to your mind, and when you keep exposing yourself to greenery, நம்மளுடைய ஒரு natural equilibriumக்கு we come back, so it's good for you. எஸ், ஸ்டுடியோ பார்க்கும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, சட்டில்டாக இருக்குது, கம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப இதெல்லாம் நான் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். எனக்கு வந்து லவுட் சவுண்ட் இல்லை லவுட் லைட், எனிதிங் லவுட் is always going to bother me. A person who's talking very loudly, that also bothers me. So எனக்கு எல்லாமே I like things to be very soft and gentle around me, gently. பீச் பக்கத்துலயே ஸ்டுடியோ. இப்போ இந்த வியூல வந்து பார்த்தா நம்ம அப்படியே வாசிச்சுட்டே அங்கே பார்க்கலாம், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்ட். அதுக்கு தான் அங்கே நான் ஸ்ட்ராட்டஜிக்காக என்னோட பியானோ போட்டேன். ஏர்லியர் பார்த்தீங்கன்னா we had a beautiful view of the sea from here. இப்போ அந்த டர்ஃப் போட்டு மறைச்சிட்டாங்க unfortunately. இல்லை, ஏன் இந்த வியூ? அதுதான் என்னோட கேள்வி. ஐ க்ரூ அப் பை த பீச் ஆல் மை லைஃப். நான் வந்து இந்த ஏரியாவில் தான், ஐம் நாட் கோயிங் டு நேம் தி ஏரியா ஃபார் மை ப்ரைவசி பெனிஃபிட். பட் இங்கே தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு பீச் அப்படின்னா வந்து என்றைக்குமே ஒரு ஐ ஃபீல் அட் ஹோம்.
ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸ் யாருக்கும் கிடைக்காது. நான் நிறைய ஸ்டுடியோ போயிருக்கேன், எல்லாம் குட்டி குட்டியாக உள்ளே இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் தான், இந்த இடம் கிடச்சது, இந்த மாதிரி செட்டப் பண்ணது. லாட் ஆஃப் திங்ஸ் ஐ டிசைன்ட் ஆல்சோ. ஸோ யா. ஓகே, இப்போது ரஹ்மான் சார் கூட மீட்டிங் பிக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பட்டோம். ராஜா சார் கூட வந்து எப்படி? ராஜா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஒரு கோரஸ் சிங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பாடியிருக்கேன். அண்டு பிக்சர் எதுவுமே அவரோட எடுத்ததில்லை. பயமா? அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்போலாம் ஐ யூஸ் டு ஆல்சோ பி அ பர்சன் ஹூ நெவர் யூஸ் டு டேக் பிக்சர்ஸ் ஆஃப் மை செல்ஃப். இது 2015 வந்து நான் ஒரு கான்சர்ட் சீரீஸ் ஒன்று பண்ணேன் வித் அ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. சாய் சிம்பனின்னு சொல்லி சம் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் சோலோயிஸ்ட் பார்ட் ஆஃப் தட். வி பெர்ஃபார்ம்ட் இன் ஜெர்மனி, சைனா, மேசடோனியா, அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் இது பண்ணோம். அந்த டைம்லலாம் நான் செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டேன், என்ன பிடிக்காது எனக்கு வென் ஐம் டேக்கன் பிக்சர்ஸ் ஆஃப். ஸோ நான் மற்றவங்கள எடுப்பேன், ஹால் எடுப்பேன், எல்லாத்தையும் எடுப்பேன். ஸோ ஐ வாஸ் வெரி கேமரா ஷை. லைட்டாக பயம் இருக்கா ராஜா சார் மேலே ஏதாச்சும்? இல்லை, எதுக்கு? நான் யாரையும் பார்த்து பயப்படலாம் மாட்டேன். ஐம் நாட் அ பர்சன் லைக் தட். ஓகே, ஐ ரெஸ்பெக்ட். ஏன்னா வெளியே வந்து ஒரு செட் பண்ணுறாங்க இப்படி அப்படின்லாம், பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும், பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுறீங்க மியூசிக் டைரக்டராக எப்படி? ஏன்னா ராஜா சாருக்கு அவர் எவ்வளோ பெரிய இசையமைப்பாளராக இருந்தாலுமே வெளியே அந்த ஹேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இதாகுது. இது எல்லாருக்குமே இருப்பாங்க. அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஹீ இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹீ இஸ் வெரி யூனோ ப்ரவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ பர்சன், அண்ட் தட்ஸ் கிரேட். அவர் வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டில் நம்மளோட மியூசிக்கை வந்து எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு, டு டூ தேட் ஆஸ் அ பர்சன் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஸோ அவரோட ஜேர்னி வுட் ஹவ் பின் வெரி டர்புலண்ட் அண்ட் டிஃபிகல்ட் ஆல்சோ, ஐ எம் ஷுர். ஸோ அதுக்கு ஒரு தேவையான ஒரு யூனோ பர்சனாலிட்டி யூ ஹாவ் டு டெவலப் ஆஸ் அ மியூசிஷியன். நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப நல்லவங்களா அப்படி தலையாட்டிகிட்டே இருந்தாலாம் யூ கேனாட் கெட் ஒர்க் டன். சில பீப்புளோட நம்மளால் வி கேனாட் ஒர்க். caste based violence, I'm sure he would have faced a lot, and you know, a lot of things would, yeah, if you just read up about him you will understand why he is. இல்ல அவருக்கு ஓகே எனக்கு இல்ல, அவருக்கு தான் சொல்றேன். I'm saying these are possibilities why he is the way he is. I don't have a problem with it as long as it is not harming me. I don't care. You know, every person has the right to be themselves. If it works for them, it works for them. இப்போ டீம் கூட இந்த பிரச்சனை வருது, கான்ட்ரோவர்ஷியலா அந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? டீம் கூடனா நான் ஒர்க் பண்ணுற டீமோடையா? நாட் ரியலி. நோ கான்ட்ரவர்சிஸ்லாம் எதுவும் இல்லை. எதா இஃப் வி டிஸ்அக்ரி ஆன் சம்திங் வி ஹேவ் வெரி மெச்சூர் கான்வர்சேஷன்ஸ். மாயக்கூத்தோட டீமோட ஒர்க் பண்ணும்போதும் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு ஆக்சுவலி நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? அந்த டீம்ல டைரக்டர் நீங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் த்ரூ ஒன் ஆஃப் மை கலீக்ஸ் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு திஸ் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன பட்ஜெட்ல அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ அதே ஒரு ஸ்கேல் பட்ஜெட்டில் வருது ஒரு படம். இப்போ நாங்கள் பண்ணுறோன்னு கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரோம். உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? எதை பார்த்து நீங்கள் ஓகே பண்ணீங்க? எதை பார்த்து ஓகே பண்ணுவேன்னா பட்ஜெட் பார்த்தா, ஸ்டார் காஸ்டா, பட்ஜெட்டா, எந்த விஷயத்தில் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு? எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் த ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் மியூசிக்கலி ஹவு மச் ஆஃப் ஸ்கோப் இஸ் தேர், வாட் ஆல் கேன் ஐ எக்ஸ்பிரஸ். சர்டன் மூவிஸ் டோன்ட் நீட் மியூசிக் அட் ஆல். எந்த மாதிரி? நான் நிறைய ஈரானியன் ஃபிலிம்ஸ், யூரோப்பியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன். ஒரு வாரத்துக்கு 8-9 படம் பார்க்குற ஆள் நான். ஸோ ஐ ரிசர்ச் அ லாட் ஆன் ஃபிலிம்ஸ் அண்ட் தெர் ஆர் சம் மூவிஸ் தட் ஜஸ்ட் டோன்ட் நீட் மியூசிக் அட் ஆல். ஏன்னா அதோடைய இமோஷ்னல் கேப்பபிலிட்டிஸை அது மேக்ஸிமம் ஆக்டிங் அண்ட் அதர் ஃபிலிம் மேக்கிங் எலிமெண்ட்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்ணிவிடும். மியூசிக் தனியாக அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ there are a lot of different kind of films. ஸோ நம்ம வந்து பிக் பண்ணுறது நம்மளுடைய மியூசிக், நான் என்ன அதில் பண்ண போகிறேன், என்னோட வாய்ஸ் அதில் நான் எப்படி காட்டலாம், என்னோட ஒரு தாட் ப்ராசஸும் நான் அதில் வெளிப்படுத்தணும். ஸோ அது கண்டியூசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ரெண்டாவது ஹவு நைஸ் த டீம் இஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ டீம் ஒரு கொலாபரேட்டிவான டீமாக இருக்கணும். ரொம்ப எனக்கு வந்து somebody who is very authoritative, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னால் ஐ டோன்ட் லைக் இட். ஐ லைக் பீப்புள் ஹூ டயலாக் வித் மீ அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டயலாக் வித் தெம். ஐ எம் நாட் கோயிங் டு சிட் ஆன் அ ஹை ஹார்ஸ் அண்ட் சே தட் இப்படி தான் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஐ வில் பிக் ப்ராஜெக்ட்ஸ் தட் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் ஹாவ் அ நைஸ் யூனோ திங் டு சே, ஆர்
which I believe that will create a nice cinematic experience. I will also not pick projects that are problematic. இப்போ மாரலி விமனை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டியை கொச்சப்படுத்துகிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுன்னா ஐ வில் ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். தட் ஆல்சோ இஸ் அ திங் ஃபார் மீ. ஓகே, சூப்பர். நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு நம்ம வாசிப்போம்.